வாங்க. என்ன திடீர்னு எல்லாருமே சேர்ந்து வந்திருக்கீங்க? அப்பா, உங்களுக்கு சேர்மன் இங்க இருக்கிறதுனால எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் தான் முதல்ல ராசாத்தியை மீட் பண்ணி 30 லட்சம் ரூபாய்க்கு வீடு அடமானத்தில் இருக்குன்னு சொன்னார். உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாததால நாங்களே பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துடலான்னு நினைச்சோம். பணத்தை ரெடி பண்ணிட்டு சேர்மன் வீட்டுக்கு போகலான்னு பார்த்தோம். ஆனால் அவர் அங்கே இல்லை. உடனே நாங்கள் அவர் வீட்டுக்கு ஃபோன் பண்ணோம். அவர் இங்கே கிளம்பி வந்திருக்கிறதா சொன்னாங்க. அதான் நாங்கள் இங்கே வந்தோம். 30 லட்சம் ரூபாயை நீங்க எப்படி புரட்டினீங்க? அதையும் கேட்குறீங்க? மரகதம்மா பண பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க தெரிஞ்சதும் ராசாத்தி துடியா துடிச்சிட்டாங்க. இந்த விஷயம் உங்க 2 பேருக்கும் தெரியக்கூடாதுன்னு பணத்தை புரட்டுற வேலையில் இறங்கிட்டாங்க. நான் அந்த வீட்டிலே இருந்தும் என்கிட்ட எந்த ஹெல்ப்பும் கேட்கக்கூடாதுன்னு உறுதியாக இருந்தாங்க. அப்போதான் உங்கள் கம்பெனி கிட்ட ஒரு கார்பரேட் கம்பெனி ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. முதல்ல அந்த ஆஃபரை இவங்க ஏற்றுக்கல. அப்போ தான் பெரிய அத்தைக்கு ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சு கம்பெனி விற்கிறதுக்கு சரின்னு சொல்லிட்டாங்க. லாஸ்ட் மினிட்ல அக்ரிமெண்ட் சைன் பண்ணுற டைமில் தான் எனக்கு விஷயம் தெரிஞ்சு நான் போய் தரேன்னு சொன்னப்போ கூட இல்லை வேணாம், கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட வாங்க மாட்டேன்னு சொன்னாங்க. சரி அட்லீஸ்ட் கடனாச்சு வாங்கிக்கோங்க சொன்னப்போ தான் சம்மதிச்சாங்க. அப்போ தான் நாங்கள் சேர்மன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணோம். அவர் ஒய்ஃப் இங்கே வந்திருக்கிறதா சொன்னாங்க. அவர் இங்கே வரத்துக்குள்ளே வழியில் மடக்கி பிடிச்சி இந்த ப்ராப்ளத்தை யாருக்கும் தெரியாமல் சால்வ் பண்ணலாம் தான் பார்த்தோம். ஆனால் அதுக்குள்ளே உங்கள் எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு. ஆமாப்பா, எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு பிரச்சனையாகி இப்பதான் ஒரு வழியா சமாதானமாயிருக்கோம். 30 லட்சம் ரூபாய் பணத்தையும் நாங்களே செட்டில் பண்ணி கொடுத்துட்றோம். சார், இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லியே ஆகணும். ராசாத்தி தான் அத்தைக்கு ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சதும் இவங்க துடிச்ச துடிப்பும் பணத்தை புரட்ட எடுத்துக்கிட்ட அக்கறையும் அவங்க அத்தை மேலே எவ்வளோ அன்பு பாசம் வச்சிருக்காங்கன்றது காட்டுது. ஆனால் நான் அவங்ககிட்ட பேசி பார்த்தப்போ அவங்களுக்கு ராசாத்தி பற்றி உயர்வான்னு என்ன எப்போதுமே கிடையாது. அட்லீஸ்ட் இந்த சூழ்நிலையிலாவது ராசாத்தியோட நல்ல குணத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள மருமகளை ஏற்றுக்கணும். இங்கே பாருங்க, இனியன் ராசாத்தி 2 பேரையும் இந்த வீட்டில் சேர்த்துக்கணும். இதுதான் என்னோட ஆசை. கொஞ்சம் நிறுத்துறியா? இவன் என்னமோ எனக்காக ரொம்ப தியாகம் பண்ண மாதிரி பேசுற. கண்மணி எனக்காக பண்ண தியாகம் தெரியுமா? கண்மணி தான் ஆரம்பத்துல எலெக்ஷன்ல நிக்கிறதா இருந்துச்சு. ஆனா நான் கேட்டுக்கிட்டதுனால கடைசி நேரத்துல அவ நிக்காம என்ன நிக்க வைக்க சம்மதிச்சா. நான் கடன் வாங்கி எலெக்ஷன்ல நிக்க காரணமே இந்த ராசாத்தி தான். நானே வாய் விட்டு கூட கேட்டேன், எலெக்ஷன்ல ஒரே வீட்ல 2 பேர் நிக்க வேண்டாம், நான் நிக்கிறேன்னு சொன்னப்போ ஆரம்பத்துல ஒத்துக்கிட்டு அப்புறம் புருஷனை வச்சு டிராமா பண்ணி வாபஸ் வாங்காம என்னை எதிர்த்து நின்னா. நான் சொன்ன காரணத்துக்காக கண்மணி போட்டியில இருந்து ஒதுங்கி எனக்கு வழிவிட்டா. அதோட நான் ஜெயிக்கிறதுக்காகவும் கடுமையா உழைச்சு போராடினா. நான் தான் விட்டுட்டேன். இப்ப உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இந்த வீட்டு டாக்குமெண்ட் வச்சு பணம் வாங்க சொன்னதே நான் தான். ஆனா இது தெரிஞ்ச எனக்கு பிரச்சனைன்னு அந்த பழிய தாமேல போட்டுக்கிட்டு இந்த வீட்டை விட்டு போக தயாராயிட்டா. இப்ப சொல்லுங்க, என்னோட கண்மணியோட தியாகம் பெருசா இல்ல உன் தங்கச்சி ராசாத்தி பண்ண தியாகம் பெருசா? ஏன் பிரச்சனைக்காக அவ கம்பெனியை விக்கிறேன்னு சொன்னது கூட ஒரு டிராமா தான். இதையெல்லாம் நீங்க நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன். என் மூத்த மருமக கண்மணி தான் எனக்கு எப்பவுமே வசதி. மச்சான், நான் தான் முன்னாடியே சொன்னேனே, ராசாத்தி என்ன பண்ணாலும் அவங்க அதை தப்பான கண்ணோட்டத்திலேயே பார்த்து பழகிட்டாங்க. அவளோட நல்ல குணத்தை இவங்க புரிஞ்சுக்க போறதில்ல. அம்மா, உங்க மருமக கண்மணி எப்போதுமே உங்களை தப்பான வழியில தான் கூட்டிட்டு போறாங்க. நீங்களும் அது புரியாம அவங்க தலைமையில வச்சுட்டு கொண்டாடிட்டு இருக்கீங்க. ஆனா இந்த ராசாத்தி நீங்க இந்த பிரச்சனைல இருந்து வெளியில வரணும்னு கம்பெனி விற்கிற அளவுக்கு போனாங்க. இதுதான் உண்மையான அன்பு. இது உங்களுக்கு இப்ப புரியாது, ஆனா சீக்கிரமா புரியும். இத பாருங்கம்மா, நான் ராசாத்தி கூட இப்பதான் ஒரு 2-3 நாளா தான் பழகிட்டு இருக்கேன். எனக்கே ராசாத்தியோட நல்ல குணம் எல்லாம் தெரியும் போது உங்க மருமகளா இருக்கிற அவளை எப்படி நீங்க புரிஞ்சுக்காம போனீங்கன்னு தெரியல. எனக்கு இப்படி ஒரு மக இல்லையேன்னு நான் ரொம்ப ஏங்கி இருக்கேம்மா. அம்மா, இவங்க கிட்ட எவ்வளவுதான் பேசினாலுமே கடைசியில ராசாத்தியை கெட்டவனை தான் சொல்லுவாங்க. அவங்களே புரிஞ்சுக்கிற நேரம் வரும், அப்பதான் அவங்க திருந்துவாங்க. வாங்க போலாம். வா சார், எல்லாமே உங்களால வந்தது சார். தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்க அப்புறம் நாங்களும் முகத்தை காட்ட வேண்டி வரும். போங்க. சரிங்க. வரேன் மாமா. மாமா சரி, போயிட்டு வரேன். ஹலோ சேர்மன் மேடம். என்ன மேடம், கம்பெனியெல்லாம் வித்து பணத்தை ரெடி பண்ணி மரகதாத்த கிட்ட நல்ல பேரு வாங்கி
இந்த வீட்டுக்குள்ள மருமகளா வரணும்னு டிராமாலாம் போட்ட. நீ செஞ்சதெல்லாம் சரிதான். ஆனா நீ அந்த பரந்தாமனுக்கு போன் போட்டிருக்கணும். எனக்கு போன் போட்டு தப்பு பண்ணிட்ட. அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த பழிய என் மேல போட்டுக்கிட்டு அத்தை கிட்ட நடிச்சு உன்னை வீட்டுக்குள்ள வரவிடாம பண்ணணும்னு. என் கால்குலேஷன் மிஸ் ஆகல. இங்க பாரு, நீ என்னைக்குமே இந்த வீட்டுக்குள்ள மருமகளா வர முடியாது. கிளம்பு, போயிட்டு திரும்ப வந்துடாத. சம்மந்தி, இப்பதான் சேர்மன் பிரச்சனை எப்படியோ முடிஞ்சிருச்சு. இனிமேலாச்சும் நிம்மதியா இருங்க. என்ன பேசுறீங்க நீங்க? பிரச்சனை முடிஞ்சிருக்கலாம், ஆனா நான் அவமானப்பட்டதெல்லாம் முடிஞ்சுதா? இதுக்கு முன்னாடி அவமானப்பட்டதே இல்ல, என்னமோ புதுசா இப்பதான் அவமானப்படுற மாதிரி பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்கா. அம்மா, தேவையில்லாதப்ப நிறைய பேசி உயிரெடுப்ப. இப்ப நான் என் மாமியாருக்காக பழைய சுமந்துட்டு இருக்கிறத ஞாபகப்படுத்துற மாதிரி பேசினா என்ன? பேசுறேன். சம்மந்தி, என் பொண்ணு உங்களுக்காக மொத்த பழியையும் ஏத்துக்கிட்டு தியாகி மாதிரி இருக்கா. அவளோட நல்ல குணத்தை யாருமே புரிஞ்சுக்கல, உங்களை தவிர. மத்தவங்க எல்லாம் அவளை பத்தி தப்பா பேசினாலும் நீங்க மட்டும்தான் அவளை புரிஞ்சுக்கிட்டு எப்பவும் சப்போர்ட்டா இருக்கீங்க. அப்படி நான் சப்போர்ட்டா இருக்கிறது தப்புன்னு இப்ப தோணுது. என்னம்மா, என் மாமியாக்காரி பிளேட்டையே மாத்திரா? அதாண்டி எனக்கும் புரியல. சம்மந்தி, ஏன் அப்படி சொல்றீங்க? அந்த ராசாத்தி எப்போ மக்களோட மக்களா இருந்து அவங்களுக்கு நல்லது செஞ்சு நல்ல பேர் எடுக்கிறா. ஆனா கண்மணி எடுத்தோம் கவுத்தோன்னு அவசரப்பட்டு எதையாவது பண்ணிட்டு வம்புல மாட்டிக்கிட்டு என்னைய மாட்டி விடுறா. இப்ப நடந்த சேர்மன் எலெக்ஷன்ல கூட இதைத்தானே செஞ்சா. மக்களை சந்திச்சு கேன்வாஸ் பண்ணி ஓட்டு வாங்காம ஆம்பளைங்களுக்கு சரக்கு பாட்டிலும் பொம்பளைங்களுக்கு புடவையும் கொடுத்தா அவங்க ஓட்டு போட்டுடுவாங்களா? இவ தப்பு கணக்கு போட்டு பணத்தை வாரி இறைச்சா. பணம் செலவானதுதான் மிச்சம். கடைசியில தோத்துதான் போனேன். பணத்துக்காக வீட்டு பத்திரத்தை அடமானம் வைக்கலான்னு இவ சொன்னப்ப சரியா வருமானு கேட்டேன். சரியா வரும்னு சொல்லி 30 லட்சத்தை பெரிய தாராள பிரபு மாதிரி செலவு பண்ணான். அவ்வளோ செலவு பண்ணியுமா ஜெயிக்க முடியல? அப்போ ராசாத்தி இதை விட அதிகமா செலவு பண்ணிருப்பாளா? அவ எங்க செலவு செஞ்சா? அதான் ஜனங்க கிட்ட நல்ல பேர் சம்பாதிச்சு வச்சிருக்காளே. அதான் அவங்க சரியான நேரத்துல என் மூக்கறுத்து அவளை ஜெயிக்க வச்சுட்டாங்க. இவளால எனக்கு இந்த ஊருக்குள்ள இருந்த மரியாதையும் போச்சு, வீட்டுக்குள்ள இருந்த அதிகாரமும் போச்சு. இதுக்கு மேல என் புருஷ முகத்திலையும் பாரி தம்பி முகத்திலையும் எப்படி முழிக்க போறேனோ தெரியல. அடியே மரகதம், நீ ஜெயிக்கணும்னு நான் எவ்வளவு வேலை செஞ்சேன். ஆனா அதையெல்லாம் மறந்துட்டு நீ எம்எல்ஏ பழிய போடுறியா? எனக்கும் ஒரு நேரம் வரும். என்ன நீ நம்ம வீட்டுல ஒரு குப்பத்துக்காரி சத்தியானா? இங்க ராசாத்தியால தான் பிரச்சனை போல இருக்கு. பெரிய வீடுனால பிரச்சனை இருக்கும் போல இருக்கு. அப்படியே பெரிய சயின்டிஸ்ட் புதுசா கண்டுபிடிச்சிட்டாரு. உன்னையும் ஒரு மனுஷனை நினைச்சு கூட்டிட்டு வந்த பாரு. என்ன சொல்லணும்? அமைதியா இருயா. ராசாத்தி, நீ உன் அத்தைக்காக இந்த கம்பெனியை வித்து கடன் அடைக்க தயாரா இருந்த. ஆனா கண்மணி வழக்கம் போல டிராமா போட்டு உன் அத்தை கிட்ட நல்ல பேரை தட்டிட்டு போயிட்டாங்க. நீ பண்ண அந்த தியாகத்துக்கு மதிப்பெல்லாம் போயிடுச்சு ராசாத்தி. அது நினைச்சா செம்ம கோவம் வருது. விடுங்கண்ணே, எப்படியோ பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுல்ல, எனக்கு அது போதும். அந்த கண்மணி பத்தி தான் நமக்கு தெரியும்ல. அவ ஏதாவது டிராமா போடாம இருந்தாதான் ஆச்சரியம். எப்படியோ வீட்டு பிரச்சனையும் தீர்ந்துருச்சு, கம்பெனி பிரச்சனையும் தீர்ந்துருச்சு. அது வரைக்கும் சந்தோஷம்தான். பிரபு மச்சா மட்டும் இல்லைன்னா இந்நேரம் கம்பெனி கை மாறி இருக்கும். அவர் இல்லைன்னா கம்பெனி இல்ல. ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். என்ன மச்சான் நீங்க 2 பேரும் இப்படி பண்றீங்க? ஐயோ, எவ்வளவுதான் என்ன பாராட்டுவீங்க? என் காதை புளிச்சு போற அளவு பாராட்டிட்டீங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா? சும்மா சும்மா தேங்க்ஸ் சொல்லாதீங்க, விடுங்க. இல்லண்ணே, எங்க கஷ்டம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாங்க கேட்காமல நீங்களே செஞ்ச உதவிக்கு காலம் முழுக்க தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அது எங்களோட கடமை. ஆமா தம்பி, ராசாத்தி சொல்றது 100க்கு 100 உண்மை. நீங்களும் மாமா? ராசாத்தி, நீ கஷ்டப்பட்டு வளர்த்த கம்பெனிய விக்கிறேன்னு சொன்னதும் நம்ம குலதெய்வத்துக்கிட்ட இது நடக்காம போனா மொட்டை அடிச்சு அழகு குத்துறேன்னு வேண்டிக்கிட்டேன். அந்த நேர்த்தி கடனை நிறைவேற்றியே ஆகணும். பரவாயில்லையே, மருமகளுக்கு நாத்தனார் மேல எவ்வளவு பாசம். பொன்னி,
இப்ப போய் நேத்தி கடன்லாம் தேவையா? அதுவும் உனக்கு மொட்டெல்லாம் போட்டு இதெல்லாம் வேணாம் பொன்னி. மா மொட்டையெல்லாம் அடிக்க வேணாமா? நேத்தி கடன் வச்சது உங்களுக்கு. எதுக்குமா எல்லாம் சிரிக்கிறீங்க? அப்படி பாவி மொட்டை போறதுன்னா நல்ல பேர் வாங்குறது நீயா? நல்லா இருக்கு பொன்னி. இதை நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே. ராசாத்தி, எப்போ நீ இதே மாதிரி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். கொஞ்ச நாள் பெரிய வீடு மரகதமான்னு யோசிச்சு அசிங்கப்படாம சந்தோஷமா இரு. நடக்க வேண்டியதெல்லாம் தானா நடக்கும். ஆமா தங்கச்சி, நீ சேர்மன் ஆயிட்ட. இந்த பதவியை வச்சு இந்த ஊருக்கு நிறைய நல்லது பண்ணணும். மக்கள் எல்லாரும் உன் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்காங்கம்மா. அது மட்டும் இல்லம்மா, இன்னொரு விஷயமும் கேளு. இந்த கம்பெனில மட்டும் இல்ல, சேர்மன் ஆபீஸ்லயும் இந்த அண்ணன் தான் உனக்கு துணையா இருப்பேன். ராசாத்தி, நீ சேர்மன் பதவியில நல்லது செஞ்ச பேரை வாங்கிட்டன்னா உன் மரகதம் அத்தை கூட உன்னை மனசு மாதிரி ஏத்துக்குவாங்க. உங்க வாய் முகூர்த்தம் அது கண்டிப்பா நடக்கணும்மா. ஹலோ மேடம், நாங்க நகராட்சி அலுவலகத்துல இருந்து பேசுறோம் மேடம். மேடம், நாளைக்கு உங்களுக்கு கலெக்டர் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க போறாரு மேடம். அதுக்கான ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. அதை இன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் மேடம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபங்க்ஷனை ரொம்ப கிராண்டா பண்ணாம சிம்பிளா செஞ்சீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சரிங்க மேடம், வச்சிடுறேன். ராசாத்தி சிஸ்டர், நாளைக்கு பதவி ஏற்க போறீங்க. அப்ப அதுக்கு அட்வான்ஸா இங்கேயே ஒரு குத்தாட்டம் போட்டுருவோம். அழகு. அந்த ராசாத்தி சேர்மன் பதவியில உட்கார கூடாது. அந்த பதவி ஏற்பு விழா நடக்கிறதுக்கு முன்னாடி பாம் வச்சு அவளை நான் பீஸ் பீஸா செதறடிக்கிறேன் பாரு. அதெல்லாம் சரிதான். ஆனா அந்த சத்யா விஷயத்துல சொதப்பி என்ன சிக்க வச்ச மாதிரி இப்பவும் ஆயிடக்கூடாது. அத நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. கண்மணி, எவ்வளவு பெரிய விஷயத்துல நான் அசால்ட்டா பண்ணிருக்கிறேன். ஆனா இந்த ராசாத்தி விஷயத்துல கூட வேற அந்த சத்தியம். விடு, இந்த வாட்டி அவ நேரம் நல்லா இருக்கா இல்ல நம்ம நேரம் நல்லா இருக்கான்னு பாப்போம். சரி, நான் உங்களை நம்புறேன். இந்த காஞ்சனாவை நம்பினோர் கைவிடப்படாது. நீ போ. இந்த அக்கா உனக்காக எந்த ரிஸ்க் எடுத்தாவது ஜெயிச்சு காட்டுறனா இல்லையான்னு பாரு. சரி, நான் இப்ப கிளம்புறேன். நீங்க ஆக வேண்டிய வேலையை பாருங்க. நான் எல்லா ஏற்பாடு பண்ணிட்டு உனக்கு போன் பண்றேன். நீ கிளம்பு. வரேன். மருது அக்கா, அந்த பாம் பாபுக்கு போன் பண்ணு. சரிங்க. என்னவா? சொல்லிட்டக்கா. வந்தாச்சு. இதோ வந்துட்டாங்க. வாங்க வாங்க. வணக்கம் ராசாத்தி. அண்ணி, உள்ள போலாமா? கலெக்டர் வரணும் அண்ணி. கலெக்டர் வந்துட்டோம். சரிங்க. அண்ணே, அம்மாவும் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. ஆனா அதுக்குள்ள போயிட்டாங்க. இல்ல ராசாத்தி, அவசர வழியா போயிட்டாங்க. அவங்க இங்க இருந்தாலும் இல்லாட்டியும் அவங்களோட வாழ்த்து உனக்கு கண்டிப்பா இருக்கும்.
டேய் அக்காடா பேசுன சொல்லுங்கக்கா. என்ன ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடுச்சா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. டேய் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்டா. பக்கத்துல உள்ளவங்க யாருக்கும் உங்க மேல சந்தேகம் வந்துடக்கூடாது. அக்கா யாருக்கும் சந்தேகம் வராது, நாங்கள் எச்சரிக்கையாக தான் இருக்கோம். ம் சரி. வாங்க அத்தை. அண்ணி வாமா. ரசதி, நீ கவலைப்படாத, விடு. வணக்கம் சார். வணக்கம் சார். ஹலோ வாங்க. வாங்க. வணக்கம். 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 வாங்க சார். தேங்க்யூ. உட்காருங்க. வணக்கம் சார். வணக்கம்மா, உட்காருங்க. சார் என்னோட மாமா. ஓ, அப்படியா? வணக்கம் சார். வணக்கம் சார். உட்காருங்க. அத்தை, இதுவே நீங்க ஜெயிச்சிருந்தா இந்த மேடையில நீங்க தான் சேர்மனா உட்காந்துருப்பீங்க. கலெக்டர் உங்களுக்கு தான் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருப்பாரு. எல்லாத்தையும் அந்த ராசாத்தி தவிடுபொடி ஆக்கிட்டா. இந்த கன்றாவிக்கு தான் நான் வரலன்னு சொன்னேன். ஓ மாமா தான் என்ன போன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி அனுப்பி வச்சாரு. சொல்லுங்கக்கா. டேய் இப்ப அங்க என்னடா நிலவரம்? ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆச்சா இல்லையா? அக்கா கலெக்டர் தாசில்தார் எல்லாம் வந்துட்டாங்க. மேடையில் ராசாத்தி அவங்களோட உட்காந்துருக்கா. டேய் கரெக்டான டைம் பார்த்து அந்த ராசாத்தி கதையை முடிச்சிருங்கடா. கொஞ்ச நேரத்துல குண்டு வெடிச்சு ராசாத்தி இறந்துட்டான தகவல் வரும். நீங்க கவலையப்படாதீங்க. ஓகே சரிக்கா, நான் வச்சிடறேன். வந்துட்டான்டா முன்னாள் சேர்மன். இவனெல்லாம் யார் வர சொல்லி கூப்பிட்டா? இவனா வந்து உக்காந்துக்கிறேன். ஆண்டவா. அண்ணே, இன்னைக்கு ராசாத்தி விஐபிகளோட உட்காந்துருக்கு. ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம ராசாத்தியே விஐபி தானே. அதுக்கப்புறம் சிஸ்டரை பாக்குறதா இருந்தா யாரா இருந்தாலும் அப்பாயின்மெண்ட் வாங்கி தானே பாக்கணும். கண்டிப்பா. அப்ப சரி. பாத்தீங்களா அத்தை, அந்த குண்டச்சி சேர்மன் ஆக போறான்னு எவ்வளவு சந்தோஷமா இருக்கா. நம்ம குடும்பத்தை பாருங்க எவ்வளவு குதூகலமா இருக்காங்கன்னு. ஆமா கண்மணி, இதையெல்லாம் பார்க்கணும்னு எனக்கு தலையெழுத்து. என்ன பண்றது, எல்லாம் உங்க மாமா பண்ற வேலை. நான் பண்ண தப்புனால அவர் பேச்ச என்னால மீற முடியல.
ம் வேண்டா சொதப்பாம பண்ணிடுவான்ல. என்னக்கா இப்படி கேட்குற? கண்டிப்பா பண்ணிடுவாங்க. இன்னைக்கு அந்த ராசாத்தி பீஸ் பீஸ் ஆக போறத நாம பார்க்க போறோம்க்கா. கெத்தாவாடி கலெக்டர் பக்கத்துல உட்கார்ந்துருக்க, பதவி ஏற்க போறாளாம். பதவி அதுக்கு நீ இருந்தா தானடி. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ சில்லி சில்லியா செதற போற பாரு. அது வரைக்கும் நீ சந்தோஷமா இருந்துக்கோ. ஏன் கண்மணி, இதெல்லாம் டிவில வரும்ல, நம்ம ராசாத்தியும் ஃபேமஸ் ஆயிடுவாள்ல. மா கடுப்ப கிளப்பாம இரு, இல்லனா உன்னை இங்கே கொன்னு போட்டுருவேன். சரி சரி, இவ செஞ்சாலும் செய்வா. எதுக்கு வாயை மூடிட்டு அமைதியா இருப்போம். சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். எதுக்கு ரிக்வெஸ்ட் எல்லாம் கேக்குறீங்க? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. சார், என் அத்தையை கொஞ்சம் மேடைக்கு கூப்பிட முடியுமா? இங்க வாங்க சார். இவங்க அத்தா அங்க உட்காந்துருக்காங்க, அவங்கள மேடைக்கு கூட்டு வாங்க. ஓகே சார். மேடம், ஐயா உங்களை மேடைக்கு கூப்பிடுறாரு மேடம், வாங்க. அத்தை, அத்தை எங்க போறீங்க நீங்க? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், இங்கே உட்காருங்க. கண்மணி, என்ன கண்மணி, கலெக்டர் என்ன கூப்பிடுறாரு, போகலன்னா மரியாதையா இருக்காது. அத்தை, கொஞ்சமாவது நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களையே தோக்கடிச்சவ அவ பக்கத்துலயா போய் உட்கார போறீங்க? அவளுக்கு விழ போற மாலை மரியாதையெல்லாம் கிட்ட இருந்து பாக்க போறீங்களா? என்னத்த இதெல்லாம்? இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? அவ கெத்தா உட்கார்ந்துட்டு இருப்பா, நீங்க கூனி குறுகி அவ பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருப்பீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்பொழுது ராசாத்தி அவர்களுக்கு கலெக்டர் அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வைப்பார்கள். ராசாத்தி ஆகிய நான் இன்று முதல் சேர்மனாக பதவியேற்றுக் கொள்கிறேன். மச்சான், அபிஷியலா இப்ப ராசாத்தி சேர்மன். எனக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு மச்சான். ஆமா மச்சான், ராசாத்தி இது வரைக்கும் தொழிலதிபரா இருந்தா, இன்னில இருந்து மக்கள் சேவை செய்யற சேர்மன் ஆயிருக்கா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராசாத்தி இன்னும் மேலும் மேலும் வளரணும். ஆண்டவா, நீதான் அவளுக்கு துணையா இருக்கணும். அப்பா, எப்படியோ அண்ணி சேர்மன் ஆயிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? ஆமாமா. அத்தை, அந்த ராசாத்திய கூடிய சீக்கிரமே ஏதாவது ஒரு பிரச்சனையில சிக்க வச்சு சேர்மன் பதவியில இருந்து தூக்க வைக்கணும். அதுக்கப்புறம் நீங்க தான் சேர்மன் ஆகணும். அதுதான் என் ஆசை அத்தை. நான் சேர்மன் ஆகுறனோ இல்லையோ, அவ மட்டும் இந்த பதவியில இருக்கவே கூடாது. இப்பொழுது கலெக்டர் அவர்கள் ராசாத்தி அவர்களை வாழ்த்தி பேசுவார்கள். எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதவி பிரமாணத்தை இங்க இருக்கிற நகராட்சி ஆணையரை கூட செஞ்சு வச்சிருக்கலாம். ஆனா நான் ஏன் வந்தேன்னா, பெண்கள் நிறைய பேரு ராசாத்தி மாதிரி அரசியலுக்கு வரணும். இந்த மாதிரி பதவிகளுக்கு வந்து நாட்டுக்கு நிறைய சேவைகளை செய்யணும். இதை என்கரேஜ் பண்ணி பேசத்தான் நான் வந்தேன். அவங்க வீட்டை எப்படி நல்லபடியா நிர்வாகம் பண்றாங்களோ அதே மாதிரி நாட்டையும் நல்லா நிர்வாகம் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ராசாத்தியை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன்.
அவங்க கஷ்டப்பட்டு சின்னதா ஒரு தொழில் ஆரம்பிச்சு இன்னைக்கு நிறைய பேர் வேலை செய்யற ராசாத்தி ஃபுட்ஸ்ங்கிற பெரிய கம்பெனியா அவங்க வளர்த்துருக்காங்க. இன்னைக்கு சேர்மனாவும் உயர்ந்திருக்காங்க. இவங்கள ரோல் மாடலா வச்சு நிறைய பெண்கள் முன்னேறி வரணும், நாட்டுக்கு நல்லது செய்யணும். அப்புறம் ராசாத்தி இந்த பதவியில மக்களுக்கு சேவை செஞ்சு இன்னும் மேல மேல உயரணும். அதுக்காக நான் அவங்கள வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். சொல்லுடா. அக்கா, ரிமோட் ஆன் பண்ணிட்டேன். சபாஷ் சபாஷ். அப்ப ராசாத்தி சாகிறதுக்கான கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லு. டேய், நீ ஜாக்கிரதையா இரு. சரிங்க. சொல்லுங்க கண்மணி. ராசாத்தி பதவி ஏற்கிற மேடை அவளுக்கு சாவு மேடையா மாற போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ ஆட்டம் முடிய போகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த நேரத்துக்காக தான் நாங்களும் காத்துட்டு இருக்கோம். நீ ஜாக்கிரதையா இரு. நான் போனை வச்சிடுறேன். ராசாத்தி, ஹே ராசாத்தி, இப்போ உனக்கு மாலை போடுறவங்க எல்லாம் கொஞ்ச நேரத்துல மலர் வளையம் வைக்க போறாங்க. பார்த்துக்கிட்டே இரு. நான் கண்மணியே ரொம்ப சந்தோஷமா இருக்கிற அவசியம். ராசாத்தி பேச போற இந்த நேரத்துல அப்படியே ஒரு பாம்பு வச்சா எப்படி இருக்கும்? சும்மா நச்சு நிறுவம்ல. என்ன பாம் கேம்னு பேசுறா? ஒருவேளை பாம் செட் பண்ணிருக்கிறது தெரிஞ்சு போச்சு. என்ன யோசிக்கிற? நான் சொன்னது சினிமா படத்துலலாம் வருமே அந்த மாதிரி பாம் வச்சு ராசாத்தி மேல பூவெல்லாம் தூனா எப்படி இருக்கும் அத சொன்னா. வேற எதுவும் இல்ல. சத்யா, என்ன? ஓ, சரி சரி சரி. சத்யா வந்துட்டாங்க. அழகு, ராசாத்தி எவ்வளவு அழகா பேசுறான். ரொடி பேபி, இது கனவு இல்ல? கனவு இல்ல, இது நிஜம்தான். என்னங்க சொல்லாம கொள்ளாம இப்படி திடீர்னு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்க? சொல்லின்னு வந்தா அதுல என்ன கிக்கு இருக்குது? அதான் சர்ப்ரைஸா வந்தா. என் ஃப்ரெண்டு ராசாத்தி பதவி ஏறுகிறப்போ எப்படியாவது இங்க இருக்கணும்னு கிளம்பி வந்துட்டான். பாட்டி எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கிறாங்க. குண்டாயிட்ட போல. புதிய சேர்மன் ராசாத்தி அவர்கள் உங்கள் முன் பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கேன்னா அதுக்கு முழு காரணம் என் கணவர் தான்.
அவர்தான் நான் என்ன நல்லது செஞ்சாலும் முதல்ல என்னை என்கரேஜ் பண்ணுவாரு. இந்த சேர்மன் எலெக்ஷன்ல கூட அவர்தான் என்ன நிக்க சொன்னாரு. எனக்கு கிடைக்கிற பாராட்டு, மரியாதை இது அத்தனையும் அவர்தான் போய் சேரும். அடுத்து என் குடும்பமும் அழகப்பா அண்ணனும் எனக்கு எப்பவுமே சப்போர்ட்டா இருந்திருக்காங்க. என்னப்பா ராசாத்தி, அவங்களுக்கும் என் வளர்ச்சியில ஒரு முக்கிய பங்கு இருக்கு. அடுத்து என் கூட பிறக்காத என் அண்ணன் பிரபுவுக்கும் என் ஃப்ரெண்டு சத்யாவுக்கும் நான் நன்றி சொல்லியே தீரணும். என்னோட வெற்றிக்காக அவங்க நிறைய பாடுபட்டிருக்காங்க. பிரபண்ணா சென்னையில பெரிய பிசினஸ் மேன். ஆனா அவர் எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்து இருந்ததுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. அடுத்து என் அத்தை, மாமா, பெரிய மாமா, பெரிய அத்தை இவங்க எல்லார பத்தியும் நான் சொல்லியே ஆகணும். இவங்கெல்லாம் என்ன ஒரு மருமகளா நடத்தாம ஒரு மகளா நடத்தினாங்க. அதனாலதான் என்னால இந்த அளவுக்கு முன்னேற முடிஞ்சது. இந்த பதவியில இருந்து என் சொந்த வெறுப்ப காட்டாம மக்களோட நலனுக்காக மட்டும் நான் கண்டிப்பா பாடுபடுவேன்னு நான் உறுதியா சொல்லிக்கிறேன். அப்புறம் என் மேல நம்பிக்கை வச்சு என்ன சேர்மன் ஆக்குன இந்த ஊர் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க நம்பிக்கைய ஒரு சேர்மனா நான் காப்பாத்துவேன். கண்டிப்பா நான் என் கடமையை செய்வேன். ஏண்டி, நான் உட்கார வேண்டிய பதவியில நீ உட்காந்துக்கிட்டு இந்த ஊர்க்காரங்க முன்னாடி என்ன தோக்கடிச்சது மட்டும் இல்லாம நன்றி வேற சொல்றியா? உன் நக்கல் நையாண்டி எல்லாத்துக்கும் கூடிய சீக்கிரமே சரியான பாடம் கத்து கொடுக்கறேன்டி. அதோட இந்த விழாவுக்கு வந்து எனக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்ச கலெக்டர் அவர்களுக்கும் மற்ற அதிகாரிகளுக்கும் நான் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். என்ன இன்னும் பாம்பு வெடிக்கல? காஞ்சனா ஆளுங்க வழக்கம் போல சொதப்பிட்டாங்களா? ஃபோன் பண்ணி பாப்போம். ரொம்ப நன்றி சார். கிளம்புறப்பா, ஆல் தி பெஸ்ட். வரேங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. சொல்லுங்க காஞ்சனா, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? இங்க இங்க. ஹலோ காஞ்சனா, எப்படி இருக்கறா? இது கண்மணி வாய்ஸ் மாதிரி இல்லையே. போன் கொடு. ஏய், யார் பேசுறது? ஐயா, நான் அதுல என் குரல மறந்துட்டியா காஞ்சனா? நான் தான் சத்யா. நான் காஞ்சனா, பாம்பு வெடியலன்னு அதிர்ச்சி அறுதா? பாம்பு வெடிதான் போகுது. இங்க இல்ல, உன் பக்கத்துல. நான் காஞ்சனா, இதெல்லாம் சும்மா ட்ரெய்லர் தான். திரும்ப திரும்ப ராசாத்தியாண்ட வாள் ஆட்டுன பாம்பு உன் கார்ல வெடிக்கும், ஜாக்கிரதை. ஏண்டி திரும்ப திரும்ப நீங்கெல்லாம் அடி வாங்கினாலும் திருந்தவே மாட்டீங்களா? ஓய் சத்யா, ஒண்ணு இப்படி கத்தினே இரு. மத்தபடி உன் பாச்சாலாம் இந்த சத்யாண்ட பலியாது. எத்தனை தடவை நீ ராசாத்திய தோக்கடிக்கணும்னு நினைச்சாலும் இந்த சத்யா வந்து முன்னாடி நிப்பேண்டி. இப்படி தொடர்ந்து என்ன மொக்க வாங்குறிய? உனக்கு அசிங்கமா இல்ல? என்ன பண்றது, சில ஜென்மங்களெல்லாம் சூடு சொரணன்னு ஒண்ணு இருக்காது போலுது. ஓகேமா, வந்தால முடிஞ்சது. நான் போன வைக்கிறேன். நீ வளவும் போல உன் கார் ஒரு குத்து குத்தி சத்யா உன்ன நான் விட மாட்டேன்டி அப்படின்னு சத்தமா கத்துவல. அப்படி நல்லா கத்திக்கோ. கத்திக்க நான் வைக்கிறேன். நான் கண்மணியே, இங்க பாம்பு வெடிக்காம பாம்பு அங்க வச்சுதான்னு பாக்குறியா? எல்லாம் ஏன் வாழதான். ஆமா கண்மணியே, நீ ஏன் அந்த காஞ்சனாவே பூச்சி தொங்கி நிறுறா? நீ ஏன் சொல்லு, இது வரைக்கும் ஒரு ப்ராஜெக்டாவது சக்சஸா சொன்னபடி மூச்சு குத்துக்கிறாளா? நீ ஒண்ணு பண்ணு,
நீ எதுவும் வேற யாரையாவது ஒரு ரவுடிய தேடி புடி, அதாவது தேர்தான்னு பாப்போம். அப்புறம் இந்த பாமிய வெடியிலன்னு ஒரு படம் ஓட்டுறேன், அது நீ பாரு. ஸ்டார்ட் கேமரா ஆக்சன். இவனுங்களை பார்த்தா தப்பா இருக்குதே, விசாரிப்பான். டேய், உங்களெல்லாம் பார்த்தா சந்தேகமா இருக்குது. யார் நீங்க? ஃபங்க்ஷனை வேடிக்கை பார்க்க வந்தோம். வேடிக்கை பார்க்க வந்தவன் யாரு, விவகாரம் பண்ண வந்தவன் யாருன்னு எனக்கு தெரியாதா? சொல்றா, யார் நீங்க? நீ யார் இதெல்லாம் கேக்குறதுக்கு? சொல்றா பாய், சொல்லுங்க. ஆச்சி வா. இப்ப சொல்லு, யாரு? சொல்லுற. நாங்க காஞ்சனாவோட ஆளு. காஞ்சனாவுக்கு பிடிக்காதுன்னு சொல்லி ராசாத்திய கொல்ல சொல்லி பாம்பு வைக்க சொன்னாங்க. ஆமா. டேய், எங்கடா வச்சிக்கிறீங்க? ஸ்டேஜ் கீழே. டேய், மரியாதையா இப்ப நீ அதை வெடி விடாம பண்ற இல்ல? பண்ற. இப்பவே நீ அதை வெடி விடாம பண்ணல, உன்னை ஓட விட்டுரு. புரியுதா? இது ஆஃப் பண்றேன். பண்ணு. ஆஃப் பண்ணிட்டேன். வெடிக்காது. நான் கண்மணிய படம் பாத்தியா? பைட்டு ட்விஸ்ட்னு ரொம்ப நல்லா இருந்துச்சுல. ஏய், இந்த பாரு, இத்தோடும் ஆட்டத்தை நிறுத்திக்க. இல்ல இன்னும் நான் இப்படியேதான் ராசாத்திய தொல்லை பண்ணுவேன்னு சொன்ன. நீ செஞ்ச வேலைய போலீஸ் ஆண்ட ஆதாரத்தோட காட்டிய ஜெயில தூக்கி போட்டு உன்னை களி திங்க வச்சிருவேன். ஜாக்கிரதை. இனிமே நமக்கு என்னத்த எங்க வேலை? வாங்க போலாம். ஏய் கண்மணி, இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்த, இப்ப என்னாச்சு உனக்கு திடீர்னு? மா, உன் திருவாய கொஞ்சம் மூடுறியா? அத்தை, நீங்க வாங்க போலாம். இந்த கன்றாவியெல்லாம் இனியும் என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. ஏன் கண்மணி, நான் மட்டும் என்ன இங்க குழு குழுன்னு இருக்க நினைச்சிட்டு இருக்கியா? குள்ள பத்திக்கிட்டு எரியுது. சரி வாங்க கிளம்புவோம். வா. சத்தி, நீ இன்னும் நிறைய பதவிகளுக்கு போய் மக்களுக்கு நிறைய நல்லது செய்யணுமா. உன்னால நம்ம குடும்பத்துக்கு பெருமை சேர்ந்திருக்குமா. நீ நல்லா இரு. ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நல்லா இருமா, நல்லா மாமா. ராசாத்தி, வாழ்த்துக்கள்மா. தேங்க்ஸ் அண்ணே. சத்யா, நீ கடைசி நேரத்துல வந்து கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். உனக்கு கடைசி நேரத்துல சர்ப்ரைஸ் கொடுக்கணும் தான் நான் இப்படி வந்தேன். வாழ்த்துக்கள் ராசாத்தியே. தேங்க்ஸ் சத்யா. சிஸ்டர், பதவியேற்பு எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. அப்ப நான் கிளம்பட்டுமா? என்னண்ணா இப்பவே கிளம்புறேன்னு சொல்றீங்க? ஆபீஸ்ல நிறைய வேலை பெண்டிங் இருக்கு, நான் கிளம்பணும். ப்ளீஸ். மச்சான், சிஸ்டர் நல்லா பாத்துக்கோங்க, அப்படியே உங்களையும் நல்லா பாத்துக்கோங்க. கண்டிப்பா மச்சான். இனியன் மாப்ள, ராசாத்திய கண் கலங்காம பாத்துக்கங்க. நீங்க சொல்லிட்டீங்களே, இனி ஒரு வெங்காயத்தை கூட கட் பண்ண விடாம பாத்துக்கிறேன். அப்ப எல்லா வெங்காயத்தையும் நீங்களே கட் பண்ணிருங்க. அழகு, நான் வரட்டுமா? சரி மாப்ள, பாத்து பாத்து. அழகு, நல்லா சாப்பிடு. அடிக்கடி ஃபோன் பண்ணு. கண்டிப்பா மாப்ள. இரு. இப்படியே சிரிச்ச முகமா இருக்கணும். பாத்துக்க போயிட்டு வர அழகு. நீ பத்திரமா இரு. போறேங்க ஐயா. பை மச்சான். சத்யா, போயிட்டு வரேனா? சிஸ்டர், ஆல் தி பெஸ்ட். பார்க்கலாம். நல்லா பண்ணுங்க. சத்யா, பாத்து பத்திரம். பாட்டி நல்லா பாத்துக்கங்க. பிரபு சார் வரேங்க. இனியன் மாப்ள,
அடிக்கடி சென்னைக்கு வாங்க. வரமா தங்கச்சி வரேன் பாத்துக்கங்க. வரேன் பாய். வாங்க போலாம் வரேன் வரேன். சிஸ்டர். பாய். எல்லாருக்கும் போயிட்டு வரேன்.